அந்த காட்டில் கட்டான ஒரு காகம் குழந்தைங்கள பூரா கடத்திட்டு கழுகுகிட்ட கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. பாப்பா பாப்பா, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? இந்தா இந்த சாக்லேட்டை சாப்பிடு. அங்கிள், எனக்கு சாக்லேட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கொடுங்க. கட்டாக்காக அந்த குட்டி பறவைகிட்ட சாக்லேட்டை கொடுத்தது. அந்த குட்டி பறவையும் சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலலாம் மயக்கம் போட்டு கூட்டில் விழுந்துருச்சு. அப்பா, நம்ம நினைச்ச மாதிரியே இந்த பறவை மயக்கம் போட்டுருச்சு. இன்னும் இதை தூக்கிட்டு போய் கழுதை காட்டு கொடுக்க வேண்டிதான். கட்டாக்காக வேக வேகமா அந்த சின்ன பறவையை ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிருச்சு. இந்த குட்டி பறவையோட அம்மா உணவு தேடிட்டு கூட்டுக்கு வந்து பார்க்கும்போது குட்டி பறவையை காணோம். குட்டி பறவையை காணோன்றது தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பறவைங்களும் ரோனியோட கூட்டுக்கு வந்தாங்க. என் குழந்தைய காணோம், கூட்டில் தான் விட்டுட்டு போனேன், எங்கே போனான்னு தெரியல. கட்டாக்காக அந்த குட்டி பறவையை கழுகிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கு வேணுங்கிற பழங்களும் தானியங்களும் வாங்கிக்கிச்சு. பெரிய பறவைங்கள்லாம் சேர்ந்து சின்ன பறவைங்கள்ட்ட இப்படி பேசினாங்க. குழந்தைங்களா, நம்ம காட்டில் நிறைய குட்டி பறவைகள் காணாமல் போகிறாங்க. யாராவது சாக்லேட் கொடுத்தாலோ இல்லை உங்கள் அம்மா அங்கே நிற்கிறேன்னு சொன்னாலோ நீங்கள் போகக்கூடாது, அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிடக்கூடாது, சரியா? இப்படி சொல்லிட்டு பெரிய பறவைங்கள் எல்லாம் உணவு தேடுறதுக்காக பறந்து போனாங்க. பெரிய பறவைங்கள்லாம் பறந்து போகிறத தெரிஞ்சுக்கிட்ட கட்டாக்காக ஒரு மரத்துக்கு கீழே நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தது. பெரிய பறவைங்களாம் போனதும் கட்டாக்காக ஒரு மூட்டையை கையில் வச்சுட்டு சின்ன பறவைங்க இருக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு. சாக்லேட் சாக்லேட், ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய். மிட்டு, ராஜி, நம்ம அம்மாங்க சொன்ன மாதிரி இவங்க சின்ன பறவைங்களை கடத்துறவங்களா கூட இருக்கலாம். குக்கு, அப்படியெல்லாம் இல்லைடா, ரொம்ப நாள் ஆச்சுடா சாக்லேட்லாம் சாப்பிட்டு. அம்மாவும் இல்லை, போய் வாங்கி சாப்பிடலாமா? ஆமாம் குக்கு, எனக்கும் பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. சாக்லேட் சாக்லேட், ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். மிட்டும் ராஜியும் கதவை திறந்தாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட கட்டாக்காகவும் வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைங்கள பிடிச்சிருச்சு. குக்கு விவரமாக வீட்டுக்குள்ளே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். கட்டாக்காகவும் மிட்டுவையும் ராஜியும் ஒரு மூட்டையில் கட்டி தூக்கிட்டு போயிருச்சு. கட்டாக்காகம் போன உடனே குக்கு வேக வேகமாக அவங்க அம்மா உணவு தேட போன இடத்துக்கு பறந்து போச்சு. அம்மா 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 அம்மா, மிட்டுவையும் ராஜியும் அந்த காகம் வந்து கடத்திட்டு போகுதுமா, சீக்கிரம் வாங்கம்மா, போய் அவங்கள காப்பாற்றலாம். நம்ம குறுக்கு வழியா போனால் அந்த காகத்தை பிடிச்சிடலாம். அம்மா அம்மா, அந்த மூட்டைக்குள்ள தான் மிட்டுவும் ராஜி இருக்கிறாங்க. ஏய் காகமே, மரியாதையை எங்கள் குழந்தைங்கள விட்டுரு, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான். 3 பறவைங்களும் சேர்ந்து கட்டா வச்சிருக்க மூட்டையை பிடிச்சி இழுத்தாங்க. அதுக்குள்ள இருந்து மிட்டு ராஜி வெளியில வந்துட்டாங்க. இவ்வளோ நாளாக நீ தான் குழந்தைங்கள கடத்திட்டு இருந்தியா? ஃபர்ஸ்ட் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். என்னை விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். மீனுக்குருவி போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்லிருச்சு. கட்டாக்காகத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. குழந்தைங்களா, தெரியாதவங்க சாக்லேட் கொடுத்தாலோ உங்க அம்மா அங்க நிக்கிறாங்க வான்னு சொல்லி கூப்பிட்டாலோ போக கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப்